ஆதார் கார்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டுங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ரேஷன் கார்டும் ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான். ஏன்னா ரேஷன் கார்டு இல்லாமல் எந்த அரசு சான்று ஆவணங்களும் நம்மளால் வாங்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டு இல்லாமல் சில சமயங்களில் வந்து ஸ்கூல்லே கூட அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ ரேஷன் கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ரேஷன் கார்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி டூப்ளிகேட் வாங்குறதுக்கு சிரமப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கார்டை வந்து சில பேருக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கும், சில பேருக்கு உடஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தெளிவாக இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கும், QR கோடு ஸ்கேன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வாங்கணும் விருப்பப்படுவாங்க. பட் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வாங்குறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இ-சேமியத்தில் வாங்கி தரேன் அப்படிப்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக தரேன்பாங்க. பட் அந்த கார்டெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய கார்டு கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ₹50 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் போதும். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொலைஞ்ச ஸ்மார்ட் கார்டுக்கு பதிலாக புதிய நகல் குடும்ப அட்டையை வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை வந்து புதுசாக பேரை சேர்த்தாலோ பேரை நீக்கினாலோ இல்லை அட்ரஸை சேஞ்ச் பண்ணாலோ எல்லா காரணத்துக்காகவும் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தேவைப்படுச்சுன்னா நான் சொல்லக்கூடிய மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் இணைச்ச ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேப்சா கீயை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு மறுபடியும் பதிவு செய்ய அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகல் மின்னணு குடும்ப அட்டை இதுக்கான உண்டான சில கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பாருங்க. அப்படி கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா பணம் செலுத்து அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு உண்டான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க பேரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுடைய நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்டு நம்பருடைய இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. சப்போஸ் தெரிலன்னா நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னணு குடும்ப அட்டைன்னு இருக்கும். அந்த நம்பரை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஏன்னா மிஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்பர் தெரியாமல் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹50 பே பண்ண சொல்லுவாங்க. கீழே ரீமார்க் கேட்டிருப்பாங்க. ஸோ ரீமார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ரீமார்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இண்டிவிஜுவலுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டா கேட்கும். ஸோ அவங்களுடைய நேம் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் வந்து குடும்பத்தினருடைய நேமே வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லை குடும்ப உறுப்பினர் யார் பேராவது வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்க பேரை கொடுத்துக்கலாம். அவங்களுடைய டேட்டா பர்த், அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி விருப்பப்பட்டால் கொடுத்துக்கோங்க, கட்டாயம் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே கேப்சா கீயை இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு இல்லைனா UPI ஆக்சஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ரிசிப்ட் வந்து வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து ரிசிப்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். மொபைலில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடைய ஆதார் கார்டும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சேர்த்து நீங்கள் ஒரு ஃபைலாக மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க PDF-ஆ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் போனீங்க அப்படின்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். நீங்கள் பேமெண்ட் கட்டின போது ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. டேட் எப்போ பே பண்ணீங்க அந்த டேட் கேட்கும், டேட்டை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து கேட்கும். பே பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் அந்த ரிசிப்ட் ப்ளஸ் ஆதார் கார்டை நான் எப்படி மெர்ஜ் பண்ணி சொன்னோம் அந்த டாக்குமெண்ட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கேமரா இதே வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு search அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணா போதும். கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, அப்லோட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் ஆயிடுச்சா, டெலிவரி பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத நீங்க இந்த ஸ்டேட்டஸ் மூலமா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சு ஈஸியாக வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.